ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர ஓம் நம சிவாய. இன்றைய பதிவில் நம்ம பார்ப்பது எல்லாம் வல்ல சக்திக்கெல்லாம் சக்தியாக திகழக்கூடிய அன்னை பத்ரகாளி. பத்ரகாளியை பற்றி நம்ம ஒரு சின்ன பதிவு. இந்த பத்ரகாளியாகப்பட்டவள் அம்பாள் மங்களத்துக்குரியவள், மங்கள தேவதையாக அவதாரம் புரிந்து பக்த ஜனங்களுக்கு அனைவருக்குமே அருள் காட்சி கொடுத்து அம்பாள் ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர். பத்ரம்னா மங்களம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த மங்களத்துக்கு அதிபதியான காளி தேவியோடைய வழிபாடு மிக சிறந்தது. அது ஸ்கந்த புராணத்திலேயே குறிப்பிடப்பட்டது. ஆகவே அன்னையை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அன்னையோடைய அருளாட்சி, அன்னையோட அனுகிரகம், அன்னையோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிட்டும். மின்றொரு காலத்தில் ஒரு அசுரன், தனிகாசுரன் ஒரு அசுரன் பிரம்மாவை நோக்கி தபம் புரிந்து பிரம்மாடத்தில் ஒரு வரம் வாங்குறார். என்ன வரம் வாங்குறார் அப்படின்னா சாகா வரம் வாங்குறார். பிரம்மா என்ன பண்றாருன்னா, அப்படி ஒரு வரத்தை அளிக்கப்படாது, ஆனால் அதுக்கு மாற்று வரம் தர முடியும் அப்படின்னு சொல்ல வச்ச என்ன நடக்குதுன்னா, அவர் கேட்குறார், 16 வயது கன்னி பெண், ஆண்களையே பார்க்காத வளர்ந்த ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும்னு, அந்த பெண்ணால தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும்னு சொல்லிட்டு அந்த வரத்தை வாங்குறார் பிரம்மாடத்தில். பிரம்மாவும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணுறார். பிரம்மா அனுகிரகம் பண்ணகையோடைய அந்த தனிகாசுரன் சொல்லிய அசுரனுக்கு அளவுக்கு மிஞ்சி அகோரமாக மாறி ஆணவம் தேவர்களையும் அசுர வம்சத்தையும் பெருக்கி தேவர்களை சித்திரவதை பண்ணி மக்களையும் சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி குடும்பத்தன்மையாக பண்ணி செஞ்சுட்டு இருந்தார். உடனே எல்லாரும் சிவனிடத்தில் போய் சிவபெருமானிடத்தில் முறையிடி இந்த அரக்கனுடைய அநியாயத்துக்கு ஒரு முற்றுகட்ட வேண்டும்னு சொல்லிவிட்டு வேண்டு கொடுக்கிறார்கள். வேண்டரிச்ச சிவபெருமான் பார்வதி தேவியை பூமிக்கு அனுப்பி 16 வயது முடியும் வரையிலும் ஒரு குறிஞ்சி காட்டில் பிரம்மராட்சதி கூடையோடைய அரவணைப்பில் இருக்க வேண்டும்னு அனுகிரகம் பண்ணுறார். அனுகிரகம் பண்ணும்போது அந்த 16 வயது தோன்றும் போது நாரத மகாமுனிவர் இடத்துல சொல்றார், இந்த மாதிரி அந்த பார்வதி தேவியை நான் திருமணம் பண்ண போறேன்னு. ஆனால் அந்த நேரம் காலம் கொஞ்சம் தகர்ந்து போனதுனால அம்பாளுக்கு ரொம்ப ஆக்ரோஷம் போயிடுது. உடனே இந்த அசுரன் இடத்துல போயிட்டு நாரதமுனி சொல்றார், நீ போய் அந்த பார்வதி தேவியை திருமணம் பண்ணிக்கோ, அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண், நீ திருமணம் பண்ணிக்கோ, அதை சிவன் பண்ண பார்க்குறார் அப்படின்னு. உடனே அந்த அசுரனுக்கு சிவபெருமான் பண்ணாம நம்ம போய் முதல்ல பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போறார். போய் பார்வதி தேவியை பார்க்கறச்ச அவர் பார்வதியை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆவலா போகிறார். போகும்போது அந்த பார்வதி தேவியோடைய கையை பிடித்து அந்த அம்பாலை கடத்தி கொண்டு போகிறதுக்கு பார்க்குறார், ஆயத்தமாகிறார். உடனே அம்பாள் விஸ்வரூபம் எடுத்து இந்த பத்ரகாளி ரூபமாக இருந்து அந்த தனிகாசுரனுடைய தலையை கொய்து அவருடைய கரத்தில் வைத்துக்கொண்டு, அதுக்கு பிறகு அந்த தனிகாசுரனுடைய உடல்லேருந்து சொட்டிய ஒவ்வொரு துளி ரத்தங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசுரர்கள் தோண்ட இந்த அன்னை ஒரு ரூபமாக இருந்து கொண்டு அத்தனை அசுரங்களையும் கொண்டு குமித்து இந்த லோகம் முழுவதும் ரத்த வாடையில இருக்க, அப்ப இந்த அன்னையை சாந்தப்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு சாக்ஷாத் சிவபெருமானே அன்னையை பார்த்து அந்த அன்னையுடைய முன்னாடி பூமியில் விழுந்து அன்னை தூக்கி அவளுடைய காலை அவளுடைய ஹிருதயமத்தில் வைக்கும் போது அன்னைக்கு அது சிவபெருமான்னு தெரிய அன்னை அப்படியே சாந்த சுரூபமாக மாறி அதோட பார்வதி தேவியாகி அர்த்தநாதீஸ்வரனாக ஆகி அன்னை உலகத்தை காத்து ரசிப்பாள். இந்த காளி தேவியை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அன்னை எப்பயுமே அனுகிரகம் பண்ணி கொண்டே இருப்பார். நம்ம என்னெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அன்னைக்கு உண்டு. இந்த கலியுகத்தில் அன்னையை விட ஒரு பெரிய அற்புதமான தேவி கிடையாது.
அம்மா அப்படின்னு கூப்பிட்ட கையோடைய ஒடியாந்து நம்மளை அரவணைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அன்னைக்கு உண்டு. ஆகவே யாரெல்லாம் இந்த காளி தேவியை பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு அன்னையோட ஆசீர்வாதம் என்றென்றும் இருக்கும். அவர்களுக்கு என்னென்னைக்கு எந்த துன்பமும் வராது, எந்த துயரமும் வராது, எந்த துக்கமும் வராது, எந்த கவலையும் வராது. அன்னையை நினைத்து அவர்களோட பக்தியை முழுமையாக செலுத்துங்கள். அன்னை உங்களுக்கு பரிபூரண கிருபாகடாசத்தை கொடுப்பாள். கேட்டதுடன் கேட்ட வரத்தை கேட்ட மாதிரி கேட்டபடி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த காளி தேவிக்கு உண்டு. அன்னை ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஓம் நம சிவாய.